வெல்கம் டு யோகா சேனல். நம்ம யோகா சேனல் இன்னைக்கு வந்து லஞ்ச் பாக்ஸில் வந்து மாங்காய் சாதம் எப்படி செஞ்சிடலான்னு பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே வந்து நல்லா புளிப்புள்ளாத இப்படி இது வந்து கிளிமூக்கு மாங்காய், புளிப்புள்ளாத மாங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். வந்து அடுப்பு ஹீட் ஆகக்குள்ளே நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். பற்ற வச்சாச்சு. இப்போ மாங்காய் சாதத்துக்கு என்னென்ன பொருள்னா மாங்காய், இங்கே கடலப்பருப்பு, நிலக்கடலைப்பருப்பு, வெங்காயம், வரமிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இவ்வளோதான் போட போகிறோம். சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ கடாய் காயிட்டும். அதுங்களும் நம்ம மாங்காயை வந்து திருவியில் வந்து இந்த மாதிரி தேங்காய் திருவியில் வந்து நல்லா திருவிட்டு வந்துடலாம் மாங்காயை. வாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. வந்து இந்த மாதிரி திருவிடணும். தோல் சீவ வேண்டாம், தோல் சீவாமே நீங்கள் திருவி எடுத்துக்கோங்க. எப்படி உழுது வரணும் பூவாட்டு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடணும். கடுகு கொஞ்சம் உண்டனாவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மாங்காய் சாப்பாடுக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம நிலக்கடலைப்பருப்பும் தாளிக்கிற கடலைப்பருப்பும் சேர்த்துடலாம். வேர்க்கடலை சூப்பராக இருக்கும். நல்லா கிளறி விட்டுறலாம். கருவி விட்டுறக்கூடாது. நல்லா பொன்னிறமாக அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தாச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, இப்போ பச்சை மிளகா, வரமிளகா, இங்கே வந்து வெங்காயம். மாங்காய் சாதத்துக்கு இப்படி போட்டாக்கே வெங்காயம் போட்டால் அந்த புளிப்பு தன்மையை எடுத்துடும் வெங்காயம். அதனால நம்ம மாங்காய் சாதத்துக்கு வந்து வெங்காயம் சேர்க்குறோம். நல்லா வதக்கிடலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து விட்டுலாம். மாங்காய் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்து விட்டுலாம். திரும்ப வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிடலாம். மாங்காய் சேர்த்துடலாம். உங்களுக்கு தோலை எடுத்துகிட்டு நீங்கள் மாங்காய் தூள்னாலும் தெரிவிக்கிங்க. நான் தோலோடு சேர்த்துருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் நமக்கு வதங்கினா போதும். மாங்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும். இப்போ நமக்கு சூப்பராக மாங்காய் வதங்க நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் மாங்காய் சாதம் வந்து. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பாடு போட்டு கிளறணும். ஏன்னா நம்ம சுடு சாப்பாடு தான் நம்ம போட போகிறோம். சாப்பாடு நான் எடுத்து ஆற வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா 1 கப் சாப்பாடு. இப்போ கொஞ்சம் லைட்டாக ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆறிடுச்சு. சாப்பாடு போட்டு கிளறினா நல்லா உதிரியாக இருக்கணும். இந்த மாதிரி சாப்பாடு வந்து உதிரியாக இருக்கணும். நல்லா பாருங்க பொலண்டு இந்த மாதிரி இருக்கிறத மாங்காய் சாப்பாடு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம எல்லாமே கிளறிடலாம். ஒன்றும் இல்லாமல் வெள்ளை சாப்பாடு தெரியாமல் கிளறிடுங்க. பாருங்கள் நமக்கு மாங்காய் சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேட்டாப்பில் வந்து கொஞ்சமாக வந்து மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. நமக்கு சூப்பரான மாங்காய் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இது பசங்களுக்கு ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இன்றைக்கி வந்து ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து நான் மாங்காய் சாதமும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன செஞ்சுருக்கேன்னு காட்டுறேன். இன்றைக்கி நல்லா சுட சுட சோறு. இங்கே வந்து சட்னி அரைச்சிருக்கேன், துவையல், அதாவது கொத்தமல்லி துவையல் அரைச்சிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாங்காய் சாதத்துக்கும். இங்கே வந்து இந்த மாங்காய் சாத புளிப்புக்கு வந்து இந்த மாதிரி கேரட் போட்டு செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து இன்றைக்கி மாங்காய் சாதமும் கேரட் பொரியலும், இன்றைக்கி நமக்கு வந்து ரசம், துவையல், சூப்பரான லஞ்ச் செஞ்சுருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் நம்ம யோகா சேனல் சார்பாக எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். சேஃபாக கொண்டாடுங்க, சேஃபாக இருங்க. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இதே லஞ்ச் பாக்ஸ் போட சொல்லியிருக்கீங்க. போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மா இன்னும் சாம்பார் தூள்